குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம் திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம் கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார் கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் கட்டுப்பாடாய் வாழ்பவர் நெஞ்சில் குடியிருப்பார் மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம் மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம் கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே எதையும் முடித்து தருவாரே புளியரை புண்ணிய பூமி நாமும் கொள்வோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் புளியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புளியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புளியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புளியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் நிம்மதி பிறக்கும்
கடவுளின் அருள் கருணையை நோக்கி இயற்கையின் புனித நிலையாகிய மலையை பெரிதென்றும் பாராமல் தன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்ற பேர் ஆவலும், கருப்பசாமியை பார்த்தால் நம்முடைய மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தையும் உள்ளத்திலே கொண்டு திறந்த உள்ளத்தோடும் திறந்த மனப்பான்மையோடும் இந்த இடத்தில் அடைக்கலமாக வந்து இருக்கிற பக்தர்களுக்கும் காலந்தோறும் வணங்கி இன்னும் என் கடமை நிறைவேறவில்லையே என்று கலங்கி கொண்டு, ஐயா கருப்பசாமி உன் காரடியை பற்றினேன், விரைவில் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பா என்று சொல்லி ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூர்த்தியாகி இந்த பூவுலக வாழ்வை நீங்கள் என்னாலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் எப்பொழுது யார் எந்த நிலைக்கு ஏறப் போகிறார், எந்த நிலைக்கு இறங்கப் போகிறார் என்பது நிலையாமை. அதற்கு பெயர் தான் மாயை. என்றும் நிலையாக இருப்பதற்கு பெயர் நித்தியம். நிலையில்லாத நிலைமையை அடைந்த தன்மைக்கு பெயர் மாயை. மனதில் தோன்றுகின்ற கற்பனை எதிர்காலத்தில் நடந்துவிட்டால் அது நித்திய மாயை. நடப்பதும் உண்மைதான், மாயையாக இருந்து சக்தியாக கொடுத்தது உண்மைதான் என்று நினைக்கலாம். அதே போல கண்ணுக்கு காட்டி கருத்துக்கு மறைந்து விட்டால் அது மாயைதான். உலக வாழ்வு இனிக்கும் என்று நினைத்து தொடங்கியவர்கள் பலர், கசக்கு நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டவர் பலர், இனிக்கென்று முழுங்கவும் முடியாமல் கசக்கென்று துப்பவும் முடியாமல் துடித்துக் கொண்டிருப்பவர் பலர். இப்படி விதவிதமான மனிதர்கள் தான் இந்த பூவுலகிலே வாழ்ந்து துடித்துக் கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் அவரவர் கர்மாக்களின்படி நடந்ததுதான். எந்த மனிதனையும் நாம் குறையாகவோ மனிதன்தான் இதற்கு காரணம் என்றோ குறை கூறினால் அது பக்குவப்படாதவன் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஒரு பக்குவ நிலைக்கு வந்தவன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதனால இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க, நம்முடைய சொற்பொழிவுகளை கேட்கிறாங்க. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரவர் மனதை ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஒரு சில பக்குவத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அது உண்மை. சில பேர்கள் இங்க குடி பழக்கத்தோட வந்திருக்கிறார்கள். என்னைய பார்க்காமலே அவங்க தொடர்ந்து நான் அருள்வாக்கு சொல்லாமலேயே தானாகவே அவங்க அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டுட்டாங்க. அப்படி மீண்டு வந்த பக்தர்கள் பலர். என்னிட அருள்வாக்கு கேட்காமல் இங்க உட்கார்ந்து நெஞ்சார நினைத்து எல்லாருக்கும் சொல்லுதியே கருப்பசாமி எனக்கும் சொல்லுப்பான்னு சொல்லி காத்து கிடந்து கடைசியில் நான் சொல்லாமலே என் கையால விபூதியை மட்டும் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட சும்மா முறையிட்டு நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு சொல்லி சென்று ஒரு பெரிய பெரிய வேலை வாய்ப்பை பெற்ற பிள்ளைகளும் பலர். அன்று ஒரு நாள் ராமநாதபுரத்திலிருந்து ஒரு அன்பு மகன் இரவில் 10:45 மணிக்கு நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்கு போடான்னு எனக்கு ஒரு சத்தம் இறைவன் கொடுத்தார். வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இந்த கோயிலுக்கு பார்க்குறேன். ஒருத்தன் கார்ல காத்திருக்கான் 10:50 இரவு 10:50. ஓஹோ கருப்பசாமி இதுக்கு தான் வர சொன்னியா அப்படின்னு நான் கேட்டேன். பார்த்தான் அவன் என்னை விரைந்து ஓடி வந்தான். சாமி நான் சபரிமலைக்கு செல்கிறேன். கழிந்த 3 மாதங்களுக்கு முன்பு நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை நான் காண முடியவில்லை. ஆனா ஐயா கருப்பசாமியுடைய படியில கற்பூரத்தை ஏற்றி படிப்பக்கத்துல தொட்டு கும்பிட்டு சொன்னேன், எனக்கு இந்த விஷயத்தை நீ நிறைவேற்றி வைக்கணும் ஐயா, நான் உங்க கோயில் கட்டிடத்துக்கு ஒரு நிதி உதவி தருவோம்னு சொல்லிட்டு போனேன். அந்த விஷயம் எனக்கு நிறைவேறிடுது. 50,000 ரூபா நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்து தந்திருக்க. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? நம் எண்ணங்கள் தான் இறைவன். நம் எண்ணத்தால் நினைத்து மனதார நினைத்து துதிக்கின்றோமே, அந்த துதிக்கின்ற தன்மையிலே இறைவன் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் அப்போ கடவுள் இருக்கான். எல்லார் உள்ளத்திலும் என் நினைவும் இருக்கிறது, எல்லோருடைய உள்ளத்திலும் கருப்பசாமியுடைய அருளும் இருக்கிறது. உங்கள் உள்ள தூய்மை உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் உள்ளத்தின் தூய்மைக்கு உற்ற துணையாக இருப்பவன் தான் கருப்பசாமி. பெருமையாக நினைக்க வேண்டும், அருளாக. மனிதன் எப்பொழுது நம்ம இப்படித்தான் இருப்போம், நம்ம இப்படித்தான் தாழ்ந்திருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. தாழ்ந்தவன் இல்லை யாரும். ஆண்டவனுடைய படைப்பில் தாழ்வாக நம்ம தான் கருதுவோம். நம்ம கருதுவது தப்பு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சிற்பி ஒரு மன்னருடைய சிலையை
வடித்துக் கொண்டு இருந்தான், அடித்துக் கொண்டிருந்தார். அதற்கு அடுத்து எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்பதை பற்றி அந்த சிற்பி சிந்தித்துக் கொண்டு அந்த உளியை வைக்கவா வேண்டாமா வைக்கவா வேண்டாமா என்று அப்படி யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு 9 வயது சிறுவன் அந்த சிற்பம் நடக்கிற இடத்துக்குள்ள போயிட்டான். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த காலத்துல சில பேர்களை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, சில பேர்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, சில பேர்கள் பக்கத்துல சில பேர்களை நெருங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சமூகத்துல அவன் பிறந்தவன். அது எந்த சமூகம் என்று எனக்கு தெரியாது. அந்த பையன் அந்த சமூகத்துல பிறந்தது. உடனே அந்த சிற்பிட்ட சொன்னா, ஐயா பெரியவரே, நீங்கள் இந்த இடத்தில் அரசருடைய கையில் என்ன பொருள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்று யோசித்து என்ன இருந்தால் நல்லா இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இந்த சிலையை நீர் சேர்க்கவில்லை அப்படி கேட்டான். உனக்கு என்னடா தெரியும், உன்னை யாருடா அங்க வர சொன்னது, என் பிறப்பு என்ன, என் ஆச்சாரம் என்ன, என்னுடைய ஞானம் என்ன, நீ இப்படி இங்க வரலாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். யாரும் அந்த சிற்பி சொல்லிட்டார். அப்போ சொன்னா அந்த சின்ன பையன், அறிவுக்கு என்னங்க வேறுபாடு இருக்கு, நான் சின்ன பிள்ளை தானே, ஆசைப்பட்டு தானே சொல்றேன், வேணா உங்களுக்கு ஒரு உதவி செய்தேன், மன்னருடைய உடையை நான் போட்டுக்கிறது மாதிரி ஒரு ஆபரணத்தை நான் போட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டே சிலை அடிக்கடா அப்படின்னு அவன் சின்ன பிள்ளை குணமா கேட்டுட்டான். மன்னருடைய உடை உனக்கான, மன்னர்னா மன்னருடைய உடை இல்லையா, அவன் சொன்னது மன்னரை போல ஒரு உடை அணிந்து உங்க முன்னால வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க அந்த வடிவத்தை பார்த்தே கண் குலையாம நீங்க சிற்பி வடிச்சிடலாம்ல அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்டான். உடனே சிற்பி நேர அரசர்கிட்ட போனார். நம் பக்கத்தில் கூட வருவதற்கு தகுதியற்றவன் நம்முடைய எல்லைக்குள்ளே வந்து மன்னரை போல் நான் உடை அணிந்திருக்கிறேன், என்னையை பார்த்து மன்னருடைய வடிவத்தை நீங்க சிலை அடிங்கன்னு சொன்னான். ஆகையினால் அது என்னுடைய மரியாதைக்கு குறையாக இருக்கிறது மன்னா, எனக்கு மன இடைஞ்சலாக இருக்கிறது, என்னால் அந்த சிலையை செய்ய முடியவில்லை அப்படின்னார். உடனே மன்னர், யாரெங்கே, சிறுவனை கூட்டி வா எங்க என்னார். கூட்டு வந்தாங்க. யாரடா நீ, என்னுடைய வடிவத்தை வடித்தெடுக்கிற பொழுது உன்னை பார்த்து என் வடிவத்தை வடைக்க முடியும் சொன்னாயமன்னார். ஐயா, உங்களை பார்த்து நான் சொல்லலாம் மன்னா, உங்களுடைய தகுதிக்கு நான் ஈடாக மாட்டேன். அவருடைய கண்ணுக்கு ஒரு உருவமாக காட்சியளித்தால் அவருக்கு ஒரு கரு பிடிக்கிறதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் சொன்னேனே தவிர உங்களுக்கு நிகராக என்ற வார்த்தையை நான் ஆண்டவனறிய சொல்லவில்லை. சிறியவன், இவ்வளவு பெரிய அறிவாளி என்னுடைய நாட்டில் வளர்ந்து வந்தால் நீ என்னையவே வென்று விடுவாய், ஒன்று இவனை கொன்று விடுங்கள், இல்லை என்றால் நாட்டை விட்டு கடத்தி விடுங்கள். பெரிய அறிவாளி அந்த அரசர் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை இல்லையா. உடனே பார்த்தார், அவ அப்பம் பார்த்தான், நீங்க இருக்காதடா, மன்னர் ஆட்கள் யாராவது வந்து உன்னை சிறையில பிடிச்சி என்ன மாதிரி செஞ்சு விடுவாங்க, நான் பிள்ளை இழந்து நிற்க முடியாதா மகனே அப்படின்னு சொல்லி மிக வருத்தப்பட்டு பையனை நாடு கடத்தணும்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனை. நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரவு அவன் தூங்கிக்கிட்டு இருந்து ஒரு ஓலையில ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். கடிதத்தை எடுத்து பார்த்தார் தந்தையார். இருப்பவரெல்லாம் இருந்து கொண்டே இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் தந்தையே, எடுத்து இருப்பவரெல்லாம் இருந்து கொண்டே இருப்பார் என்று மட்டும் நினைக்காதீர்கள், நடப்பதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் என்றும் நினைக்காதீர்கள். இன்று உங்களிடத்தில் நான் உங்கள் மகனாக இல்லை, நாளை இந்த உலகமே சொல்லக்கூடிய மகனாக கூட நான் வளரலாம், அது இறைவனுக்கே சமர்ப்பணமாகும். பதறாதீர், கதறாதீர், எதையும் நினைத்தீர், கவலைப்படாதீர் என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கான். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. நம்முடைய சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியில ஒரு அரசர் இணைஞ்சார்னா ஒரு பெரிய சிற்பியை கூப்பிட்டு தேர் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டார். நிறைய சிற்பிகள் வந்தாங்க. இவ்வளவு பெரிய தேரை இவ்வளவு அழகா என்னால செய்ய முடியாத அரசே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் என்னை தான் தண்டனைக்குரிய ஆளா ஆக்குவீர், ஆகையினால் இந்த தேர் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பிகளும் சொல்லிட்டாங்க. இதை அறிந்த ஒரு சிற்பன் அங்கிருந்து வந்து, நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான ஒரு தேரை நான் செய்து தருகிறேன் மன்னா அப்படின்னு சொன்னான். அப்படி நீ செய்து விட்டால் நீ என்ன கேட்டாலும் தருவேன். மன்னரே, நான் வாக்கு தவற மாட்டேன். உங்கள் மனம் பூரிப்படைந்து இந்த தேர் எனக்கு திருப்தியாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு என் தேவையை நான் கேட்பேன்.
நீங்கள் எனக்கு தர வேண்டும், வாக்கு மாறக்கூடாது, சத்தியமானு கேட்டான். சத்தியம்னு சொன்னார். தேரை சுமார் ஓராண்டு காலங்கள் அந்த தேரை செய்து புனிதமான நிலையில் பேரழகோடு பொலிவோடும் அற்புதமான சிற்பங்களோடும் செய்து அழகுபடுத்தி விட்டார். மன்னர் அந்த தேரை பார்த்து, மிகவும் அழகாக இருக்கிறதப்பா, நான் உண்மையிலேயே நிம்மதி அடைந்து விட்டேன். இந்த தேரை என்னைக்கு உலா வரலாம்னார். இருங்கள், நான் சாஸ்திரம் அறிந்து கூறுகிறேன் சொல்லி ஒரு நாள் அவகாசம் கேட்டு சாஸ்திரத்தை அறிந்து ஒரு நல்ல நாளை பார்த்து புரோகிதர்கள் முதல் அத்தனை புனிதவான்களை வர வைத்து அதுல அழகான ஆபரணத்தை பண்ணி இந்த நாளிலே நாம அந்த தேரை உலா விடலாம் என்று கூறினார். அப்படியே அந்த தேர் உலா வரக்கூடிய நேரத்தை எல்லா மக்களும் ஆவலோடும் ஆனந்தத்தோடும் மிக மகிழ்ச்சியோடும் எதிர்பார்த்து இருந்தாங்க. தேர் உலா வருவதற்கு முதல் நாள் இரவு தேரை செய்த சிற்பியை மன்னன் கூப்பிட்டு, சிற்பியே, தாங்கள் என்ன வேண்டும் என்பது இதுவரை கூறவில்லையே அப்படின்னு சொன்ன. மன்னா, இந்த தேரிலே முதலில் உலா வருவது யாருன்னு? நான் தான், அரசன் தான் வர வேண்டும். வருத்தப்படக்கூடாது, தாங்கள் எனக்கு சொன்ன வாக்கை மீற மாட்டேன், என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னேன். மன்னவனே, நாளை தேர் உலாவாகுது அன்று அந்த உலா தேரிலே நான் மன்னனாக இருக்க வேண்டும். மன்னருக்கு மறுக்க முடியவில்லை. ஒரு சின்னவன் மன்னனாக இருக்கணும்னு சொல்றானே, எப்படி நம்ம கொடுப்பது? எவ்வளவு பெரிய திமிரான ஒரு வார்த்தையை கேட்டுட்டான். இது எல்லா மந்திரிகளுக்கும் எல்லா சேவகர்களுக்கும் தெரிந்து, அரசே, சிற்பியை உயிரோட விடக்கூடாதுன்னா அவசரக்காரர்கள். மன்னர் சிந்தித்தார். உலக மகிழ ஒரு தேரை செய்தவனை மன்னன் கொன்று விட்டான் என்று ஒரு கெட்ட பெயரை இந்த உலகத்துல நான் வாங்கக்கூடாது. ஒரு நாள் தானே மன்னனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான், அதை நாம் கொடுத்து விடுவோம். உன்னை சிற்பியை கூப்பிட்டு, வேற என்னப்பா வேணும்னார். அரசே, மன்னர் என்ன உடையை அணிவிப்பாரோ அந்த உடைகள் எனக்கு வேண்டும். எந்த மகுடத்தை தன் தலையில் தாங்குவானோ அந்த மகுடம் எனக்கு வேண்டும். எந்த உடைவாள் இருக்குமோ அந்த வாள் எனக்கு வேண்டும். சுருக்கமாக சொன்னால், மன்னனாக காட்சியளிக்க என்ன அலங்காரம் உண்மையாக உண்டோ அத்தனை பொருளும் என் மேனியை அலங்கரித்து என்னையவே மன்னராக காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அருமையாக மன நிறைவோடு கொடுத்தார். வேற வழி இல்லை, சொன்ன வாக்கை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு நினைச்சு மன்னனுடைய பட்டு பீதாம்பரம், அரச உடை, மகுடம், சரப்படிகள், முத்திரத்திர மாலைகள், உடைவாள்கள் எல்லாத்தையும் கொடுத்து மன்னனாக அரச அப்படி அலங்கரித்து அரண்மனையிலிருந்து சிற்பியை அலங்காரத்தோட தோரணத்தோட தாரை தப்பட்டையோட தேர்ல ஏத்தியாச்சு. எல்லாரும் பல பேர்கள் அதிசயமா பார்த்தவர்களும் பொறாமையோட பார்த்தவர்களும், இவன் ஒரு சின்ன பையன், நம்ம அரசர் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தொண்டுகளை செய்கிறார், இந்த தேர்ல ஏறதுக்காக அரசர் வேஷம் போட்டு இவன் உட்கார்ந்துருக்கானே, இவங்களாம் ஒரு மனுஷனா, இவன் நல்லா இருப்பானா, அப்படி இப்படி நிறைய பேர்கள் திட்டியதும் நிறைய வேதனைகளும், சில பேர்கள் என்ன காரணமோ தெரியலையே மன்னவரே இப்படி சொல்லிட்டார அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளும் விதவிதமான சிந்தனைகளோடு மனிதன் சிந்திக்கிட்டு இருக்கிறான். தேர் நிகழ தொடங்கியது. அப்படி ஊரை உலா வந்து அரண்மனைக்கு வடக்கு திசையிலே கோவிலின் அருகினிலே சிவாலயத்தின் அருகினிலே வருகிற பொழுது டக்குன்னு நினைஞ்சினா தேர் சக்கரம் ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்குகிறது. மன்னர் வேஷத்தோட இருந்தவன கீழே விழுந்து தேர்காலில் விடுபட்டு இறந்துட்டான். எல்லோரும் வந்தார்கள், இறந்தானு சொல்லி. அப்பொழுது அற உயிரோடு இருக்கும்போது சொன்னான், நான் இறக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் பலர், இப்படி இவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைத்ததே என்று புகழ்ந்தவர்களும் பலர், என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று நினைத்தவர்கள் சிலர்னு சொன்னார். உயிரை விட்டார். அந்தால அவனுடைய உடலை வெளியே எடுத்து உடைகளை எல்லாம் கலட்டுகிற பொழுது அவன் உள்ளாடையாக உடுத்தி இருந்த ஒரு வேட்டியில இவ்வளவு நீட்டத்துல ஒரு பண ஓலையில ஒரு செய்தி எழுதியிருந்துச்சு. அந்த செய்தி என்ன தெரியுமா? மன்னா, உன்னுடைய உடையவும் உன் ஆபரணத்தையும் நான் ஏன் வேங்கி எதற்காக மன்னராக இருக்க வேண்டும் என்று கேட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வான சாஸ்திரத்திலே நான் கேட்டேன்,
இந்த தேரில் என் நாட்டின் மன்னன் உலா வந்து மகிழ்ச்சியாக இருப்பாரா என்று கேட்டேன். ஆனால் எனக்கு சாஸ்திரம் கூறியது, உலா வருகிற பொழுது ஆலயத்தின் வடபால் ஒரு பள்ளம் ஏற்படும், அப்பொழுது தேரின் சக்கரம் இறங்கி மன்னன் இறந்து விடுவான் என்று எனக்கு ஒரு செய்தி கேட்டது. இவ்வளவு பெரிய அற்புதமான தேரை வாங்கி அழகான இந்த நாட்டை அலங்கரிக்கும் ஒரு மன்னன் என் தேர் மூலமா இறந்து விடக்கூடாது என்று நினைத்துத்தான் அரசே உங்களுக்காக நான் உயிரை விட்டேன் என்று சொன்னார். அந்த தேர் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? மருதுபாண்டிய மன்னனுடைய தலை எங்கே இருக்கிறது? காளையாறு கோயில். அந்த மன்னவன் யார்? மருதுபாண்டியன். புரிகிறதா? நம்முடைய சரித்திரத்தின் கரை வழி செய்தியிலே வந்த ஒரு அற்புதமான காவியம். அதனால யார் அந்த பையன், அந்த தேரை செய்தவன் யார்? அதுலயும் ஒரு குறிப்பு. இந்த நாட்டில் இந்த இனத்தில் நான் ஒரு மகனாக பிறந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு உங்களுடைய திருவுருவத்தை ஒரு சிற்பி சிலை வடித்துக் கொண்டிருந்தான். அந்த சிலையை வடிப்பதற்கு நான் மன்னன் வேஷம் போட வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக என்னை நாட்டை விட்டு துரத்தினீர்களே, அந்த சிறுவன் தான் இந்த தேரை செய்தவன் சொன்னான். புரிகிறதா? இப்பொழுது அவன் பிறப்பு நிகழ்ந்தது, அவன் இறப்பில் புகழும் சார்ந்தது. அதனால இந்த உலகத்துல யார் எந்த புகழை, எந்த செல்வத்தை, எந்த தரத்தை, எந்த நிலைகளை எப்பொழுது அடையப் போகிறார் என்பது ஞானியர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தெரிந்தது. சராசரி மனிதனுக்கு அது தெரியாது. அதனால எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோருடைய இதயத்திலும் இறைவன் இருக்கின்றான். மனதின் வலிமை, மனதின் தூய்மை, மனதின் ஆற்றல், இவைகள் தான் நம்மை வாழ வைக்கின்ற ஒரு கருவி. இதற்கு உற்றுதுணையாக இருக்கின்ற ஒரே ஒரு சக்தி தான் இறைவன் என்னும் சக்தி. அதை பெறுகின்ற பேர் ஆற்றல் தான் நம் மனதின் ஆற்றல். மனதை வெல்லுவோம், மகானாகுவோம். மாசிலாத மனதில் இறைவனை உட்கொண்டு எந்நாளும் திகழ்ந்திருப்போம், வாழ்வோம். மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயக பெருமானே, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுத்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட வேண்டும். அப்பா, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு ஓசூர் பற்றி மனவேதனையோட வந்த மகன் யாரப்பா? பிள்ளை மனைவி மக்களை பற்றியும் யார்ப்பா நீ? ஓசூரா? ஏரியா பெரிய மனுஷன் கால் வந்து வரலாம். இன்னும் 2 தரம் கால் வந்து வரலாம். அணையா விளக்கு, அணையா விளக்கு. உட்காரலாம். என்னப்பா வேணும்? நீதிமன்றம் வழக்கு நடக்குது, வீடு வந்து விற்கணும். உன் பிள்ளைகள் அதுக்கு சம்மதிக்கிறாங்களா? இல்ல. என்ன இல்ல? வீடு விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க உங்களுக்கு சம்மதிக்க வேண்டும், சம்மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்பதை பற்றி மனதில் அழுத்தம் இருக்கிறதா? புரியலையே. நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்லாட்ட எனக்கு புரியலையா? இந்த வீடு விற்கிறதுக்கு உன் பிள்ளைகள் சம்மதிக்கிறாங்களா? சொல்லல. சம்மதம் சொல்லல. சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களாங்கிற மனக்குழப்பம் இருக்கா? கால் வந்துட்டு வா. அதான் பிள்ளைகளை பத்தி மனக்குழப்பம் உள்ளவங்க வாப்பான்னு கேட்டேன். கர்மசாமிக்கு இந்த வழக்கில் இருந்து உனக்கு வெற்றி வேண்டும். ஆனால் அந்த வழக்குல வெற்றி வேணும்னு சொன்னா அந்த வெற்றிக்கு காலங்கள் தாழ்த்தும். அதுக்கு முன்னால் அந்த சொத்தை கையடித்தா பிரச்சனை இருந்து தேரலாம் நீ நினைக்கிற. இதான உண்மை. கால் வந்துட்டுவோம். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். இப்ப அந்த விளக்க வெற்றியாக்குவதை விட அந்த இடத்த வழக்க நான் பார்த்துக்கிடுறோம்னு சொல்லி கண்மூடித்தனமா விலைக்கு வாங்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் வந்து சேரணும்.
எவ்வளவு பெரிய விஷயம் நல்லா பார்த்துக்காங்க. பாறையில விதைய விதைக்கணும், அது முளைக்கணும்னு கேட்கணும். எதுல விதைக்கணும்? பாறையில விதைய விதைக்கணும், அது முளைக்கணும். அத மாதிரி வில்லங்கமும் வழக்கு இருக்கக்கூடிய வீட்டை யாராவது வாங்குவாங்களாப்பா? வாங்குவாங்களா? ஆமா. நீ எப்படி இந்த அர்த்தத்துல என்கிட்ட கேள்வி கேட்ட? கருப்பசாமியால முடியாதது என்ன இருக்கு? எவனையாவது ஏமாத்தி வித்து தந்துருங்கயான்னு கேட்கிறேன். கால் அனுப்புவான் வெட்டிக்காரன். எப்படியோ அந்த வழக்குல இருந்து உன்னை காப்பாத்தணும். இத வாங்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞரே வராரு. அதை நான் பார்த்து அவன் அதை ஜெயித்துக்கிடுவான், ரேட்டு குறைய தருவான், வாங்கி சமாளிச்சுக்கா. வில்லங்க உள்ள இடத்த வாங்குறதுக்கு 7 பேர் காத்திருக்கான். ஒருத்தன் உன்னை தேடி வருவான், முருகன் பேர உடையவனா இருப்பான், செந்தில் குமார்னு பேரா இருக்கும். வித்துக்கா, ஓடிக்கா. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே ஓசூர் எல்லை தொழிலை பற்றியும் கடனை பற்றியும் விதத்து வருத்தம் அடைந்தவன். தம்பி வாடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியடா? சரி, ஒரு டீ கொடுங்களேன் சூடா. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்கா பொண்டாட்டி? கண்ணை மூடு பாப்போம். சரி. 1.25 ஆண்டுகளாக செய்யும் தொழில சந்தேகமும் மனக்குழப்பமும். இப்ப 6 மாசமா தொழிலே இல்லாத மனவேதனையும் துயரமும். அடுத்து பிழைக்கிறது எப்படி பிழைக்க போறோம்? இங்க இருக்கலாமா, வெளியூர் போலாமா, அல்லது வேற ஏதாவது நண்பர்கள் வேணுமா, வேற எங்கேயாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இருந்துக்கலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் தாங்காம வந்திருக்கேன். கால் வந்துட்டு 2 பேரும் தேடுதான். ஏன் இந்த மண்ணும் என்னடா, யார்ட்டையாவது பணம் கடன் வாங்கியிருக்கியா? அவங்க எல்லாம் உன்னை தேடுதாங்களா? அகப்பட்டு எதுவும் பேசுனியா? பேசல. அவங்க கண்ணுக்கு அகப்பட்டா என்னடா செய்யலாம்? எப்படியா சமாளிச்சிடலாம்ங்கயா? நான் தர வைக்கிறேன். 2 பேரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், ஏமனு கேட்கிறேன். கண்ண முடிக்கா பார்ப்போம். கருப்பசாமிக்கு இந்த 3 லட்ச ரூபா முதல்ல வாங்கிக்க. எவ்வளவு வாங்கிக்க? அடி போ. அடுத்து பேசுவோம். ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி போய் ஒரு மன்னன் என்ன கேட்டாம்னா, அரசே எனக்கு எல்லா புலமையும் தெரியும், உங்களுடைய நாட்டுல என்ன ஒரு புலவரா வச்சுக்காங்கன்னு ஒருத்தன் கேட்டான். உனக்கு புலமையில அமைதி, புலமையில ஒரு கவிதை எழுத தெரியாது, ஒரு பாட்டு எழுத தெரியாது, நீ போய் புலவர்னு சொல்லுதிய, ஒரு கவி பாடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் பண்ண, பொய்யனே என் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. எப்படி பண்ணாரு? பொய்யனே என் பிழைகளை எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி, மெய்யனே மெய்யருளவே மெய்ய விளைவே, ஐயனே அரசனே அப்பனே அரசனே போற்றி போற்றினாலாம். சொன்ன பார்த்தான், சமயோசித புத்தி உனக்கு இருக்கு, உன்னை என் புலவரா வச்சுக்கிட்டு. என்ன புத்தி இருக்கு? சமயோசித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உனக்கு இருக்கு, உன்னை நான் வச்சுக்கிறேன். புரியுதா? அத மாதிரி இந்த சூழ்நிலை யாரையும் லாக் ஆயிடக்கூடாது, நம்ம தப்பிக்கவும் செய்யணும், காப்பாற்றவும் செய்யணும். கொஞ்சம் விடாம பிடிச்சி ஜெயிச்சுக்கிடுவோம், பண நஷ்டத்தை உருவாக்கிட வேண்டாம் என்ற எண்ணத்தோடு தன் மனைவியவும் காப்பாற்றணும், நம்ம வச்சிருக்க ரியல் எஸ்டேட்டையும் காப்பாற்றணும்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். பாப்பா, உன் உள்ளத்துக்கு விடையை நான் சொல்லிட்டேன், உன் கேரக்டரையும் சொல்லிட்டேன். கால் வந்து வரலாம். துண்டு இல்ல, துண்டு 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 உங்களை மிரட்டதுக்கு தான். ஆதி அந்தம் இல்லா ஜோதியே ஆண்டருள் செய்தி அம்மையப்பா. வரலாம், இப்படி லேட்டானா தப்பு. மனைவிய உடல்நிலை சரியாக்கி எந்திரிச்சு நடக்க வச்சு தந்துருதப்பா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்படி மெல்ல மெல்ல இப்போ ஓரளவு உடல்ல உயிர் சக்தி ஏறிடுது. புரியுதா? எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா. கொஞ்சம் பேச்சுவார்த்தையுடைய தன்மை ஆற்றல் கூட்டிடுது. அடுத்து நடக்க வைக்கிற தெளிவாக்கிட்டார். இதுல நீ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தனும் அகப்பட மாட்டுக்கான். எதையாவது சொல்லி எப்படியோ பணத்தை சம்பாத்தியம் பண்ணி இந்த உலக வாழ்வை நான் கழிச்சிடணும்,
அதுக்கு நீ தான் கருப்புசாமி எனக்கு வழிவு தரணும்னு கேட்டு வந்திருக்க. இதை நடத்தி தந்தா போதுமா? இப்ப 2 இடம் பேசிருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ல பொய் இருக்கு தெரியுமா? பாத்தியா? ஒரு டாக்குமெண்ட்ல வில்லங்கமும் இருக்கு, இடத்துக்காரன் அவன் இல்ல, இன்னொருத்தன் பழைய பவரை மேடிப்பை பண்ணி உன்கிட்ட கேட்க வந்திருக்கான். மாட்டிக்கிட்டு முடிச்சிடாத மகனே, கால விட்டு வா. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. யாரு சிந்திக்க போறா? கர்மசாமிக்கு அப்பா இந்த மகனை காப்பாத்து, உன் மனைவியை காப்பாத்துற வருமானம் உனக்கு வரும். இந்தா ஜெயிச்சுக்கா மகனே. கர்மசாமி அதே ராம்நாட்டு பகுதி காவல்துறையை சார்ந்த செல்வ மகன். சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். இன்னொரு முறை காலம் சொன்னான். உன் மகனை போய் பார்த்தேன். ஆட்களை சிரிச்சு சிரிச்சு பேசி அவன் கவனையும் மறக்கடிச்சிருவான். உங்கள்கிட்டையும் அந்த சிரிப்பாலவே அடுத்த வார்த்தையை பேச விடாம மறைச்சிருவான். இப்ப அவனுடைய மனநிலைகள்ல ஏகமான கடன்களும் மன உபாதைகளும் அவனுக்கு உட்கார்ந்து இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த கடனை தீர்த்து தாரேன். ஒரு மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பதுக்கு வயது உடல்நிலை கோளாறு வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால விட்டு வரலாம். இவை இரண்டுக்கும் இடையில எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாம அவனை வெளிநாட்டுக்கும் அனுப்பித்தாரேன். ஒரு மகனுடைய கடனையும் தீர்த்து தாரேன். உன் பேர பேத்திகளுக்கு உயர்ந்த கல்வியை கொடுத்து வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? அட்வான்ஸ் வருது, வில்லங்கத்தை தீர்க்கிறேன், அவன் மதி மாறும். இந்தா ஜெயிச்சுக்கோ, அட்வான்ஸ் கொடுத்து என்னை வந்து பாரு. அதே ராமநாட்டு பகுதி வீட்டுல பெண்ணின் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறை இருக்குன்னு மனம் வந்துகிட்டது யார்? யாருடைய வீட்டுலப்பா? யாருக்குப்பா சோம் இல்ல? கால் சொல்லலாம். அதுக்கு தெரியாதுல்ல. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி முதல் தெய்வம். வாஸ்தவமா? அதே மாதிரி என் தங்கை காளியும் அந்த வனத்திலே இருந்து புறப்பட்ட பேச்சியும் அங்க பெருந்தெய்வமாக இருப்பாங்க. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலையில் நரம்பு தசை சம்பந்தமான பிணி வேதனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு கிரகங்கள் காரணம், செய்வனை கோளாறுகள் காரணம் இல்லை. ஆனா உங்க மனதுக்குள்ள எதுவும் கோளாறு இருக்குமோங்கிற கற்பனை இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லை என்பது உண்மை. அதே போல எதிர்பாராத கடன்களும், இப்போ உங்களுடைய பணம் அடுத்தவர்கள்ட்ட மாட்டி பட்ட நஷ்டமும் இருக்கு. அவைகளை மீட்டி வெற்றியாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த தொழிலை வளமாக்கி தரேன், நான் கூட இருக்கேன், நடத்திக்கா, சந்தோஷப்பட்டுக்கா, வாழ்க. கருப்பசாமி ஆமா அப்படியே டாக்குமெண்ட் யாரு? ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் சம்பந்தமா, வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமா, இடம் சம்பந்தமா யாருக்குப்பா மன வருத்தம்? என்னையா இடம்? ராம்நாட்டு பகுதி ராமேஸ்வரம். சுருக்கமா கூட்டா வந்துறாங்கல்ல. உனக்கு எந்த ஊருடா? கால் வந்துட்டு வரலாம். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். முருகா யாருமா? ஆறாம். ஒரு நேரத்துல என்ன பார்க்க வரும் பொழுது என் மகன் ஊரை விட்டு ஓடிட்டான் கருப்பசாமி அப்படின்னு நான் சொன்னேன். உன் மகன் வீடு வந்து சேருவான்டா, அதுல எந்த வில்லங்கமும் இருக்காதுன்னு சொன்னேன்.
இப்போ உன் மகன் எங்க இருக்கான்? வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ உன்னுடைய கல்யாண வாழ்க்கை குடும்பத்தை போய் பார்க்கும் பொழுது உற்றார் உறவினர்கள்லாம் உங்க குடும்பத்தை மனதுக்குள்ள வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. உண்மையா? இந்த நிலைகள்ல இருந்து மாறி நான் பழைய மரியாதையான நிலையில உயரணும், அதுக்கு என் பிள்ளைகளும் ஒத்துழைக்கணும், கருப்பசாமி நீ தான் கூட இருந்து காப்பாத்தணும்னு கேட்கிற. காரணம் சொல்லலாம். தாயா இது வேணாமா அடிச்சு பார்க்கட்டுமா? நீ நினைக்கிற அத்தனை இனப்பெந்துக்களும் உன்னை வந்து வாழ்த்துவாங்கப்பா. வர வைக்கிறேன், மகிழ்ச்சியாக மங்களமா அந்த கல்யாணம் நடக்கும். இந்தா அதுக்கு வேண்டிய பணமும் தந்திருக்கேன். ஆனந்தமாக இருப்பாய். கருப்பசாமி, ஆமா அப்படியா கேப்போம். யார் வந்திருக்கா? கரூர் எல்லை கரூர். நீங்கெல்லாம் போய் உட்காரலாம். அடுத்து கூப்பிடுறேன். கரூர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே தந்தையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா. உங்க ஊர் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். வலப்புறத்துல ஒரு சிவபெருமானுடைய கோயில் இருக்கு. சரிதானா? அதையெல்லாம் தாண்டி போனோம்னா ரயில் ரோடு எங்க இருக்கு? 2.5 கிலோமீட்டர்ல ரயில் ரோடு இருக்க. ரயில் ரோட்டை தாண்டி போனா அங்க அம்மன் கோயில் இருக்கு. முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? முருகப்பெருமான் இருக்காரு. ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க. இவங்க வணக்காங்க. சரி, வரலாம். என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? இப்போ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். அதான் முதல்ல வந்த உடனே சொன்னேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே உற்றார் உறவினர்கள் உதறி தள்ளி ஒதுங்கி வாழ்ந்த மகன் நீ. அதே மாதிரி தான் பெற்ற பிள்ளைகளும் மனைவியும் தஞ்சம் என்று வாழ்ந்து இப்ப பிள்ளையும் ஒருவர் சொல்லுக்கு உட்படாத பிறவில இருக்க. தனிப்பட்ட முறையில தான் சொத்துல பங்கு இருக்கு, ஆனா கடன்ல பங்கு இல்லை. நீ வாங்கிறது நீயே அடைச்சுக்கா, என் பிழப்ப நான் பாத்துக்கிறேன். அதனால எல்லாம் தீர்ந்த பிறகு வருவாங்க. அன்னைக்கு மட்டும் சொந்தம் ஒன்னா நிற்கும். இப்போ உன் கடனை தீர்த்து தரணும், பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தரணும். அது ரெண்டும் போதும்ல. கால் வழிவகுக்கிறேன். கருப்பசாமிக்கு அது என்ன? இந்தாப்பா, ஒரு சிறிய தொழிலை பார்த்து பக்கத்துல வந்து வாங்கினா தானே வெற்றி உண்டு. சிறு தொழிலை பார்த்து பிழைச்சுக்கா, அதுக்கு வழிவகுத்து தாரேன், வெற்றி உண்டு. கடனை தீர்க்கிறதுக்கு நல்வழி காட்டுறேன். பெருமையோட அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு